ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிகாஸ் கிச்சன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி பௌர்ணமி, அதுவும் அன்னாபிஷேகத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எந்த கோயிலுன்னு வாங்க நான் சொல்கிறேன். அப்படியே எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. எந்த கோயிலுக்கு போகிறோன்றதை காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முகம் இல்லாத ஒரு விநாயகர் இருப்பார். நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் தான் கார் எல்லாமே போகும். இது வந்து பூட்டி இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியா. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தக பக்கத்தில் இருக்க மேலவளம்பேட்டை அப்படின்ற ஊரில் தான் நம்ம இருக்கோம். இது காட்டு வழி பாதை தாங்க. இது அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நடந்து தான் போகணும். எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, நீங்களும் சாமி பார்க்கலாம். சாமி வந்துடும். இந்த வருங்க குட்டிஸ் எல்லாம் தூக்கின்னு போகிறோம். பொறுமையாக நடந்துக்கினே நாங்கள் போயிடுவோம். 2 வீலர் மட்டும்தாங்க போகிறதுக்கு அனுமதியா, கார்லாம் போகலை. அதனால் நாங்கள் நடப்பாதையிலே நடந்துட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். சீக்கிரமாக போயிடுவோங்க. எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அங்கே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். அதை பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்பயே மூச்சு வாங்கிடுச்சு உனக்கு? ஆமாம், நடக்கவே இல்லைல்லப்பா. அதனால் நடக்கிறோம். வீட்டிலே இருந்து பழகிட்டோம். அதனால் நடக்க வச்சு இட்டுன்னு வராங்க எங்களை. நடக்க வைக்கல, கார் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் நடந்து போகிறோம். நடப்பாதை நடந்து போய் பார்க்கறது ஒரு நல்ல புண்ணியம் தானே. அதனால் நடந்துகிட்டே வரோம். எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கள் அத்தையால் நடக்க முடியாமல் நடந்து வராங்க. நாங்களும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கோம்னு நினச்சோம். பார்த்தா 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டோம். நாங்கள் வர வரையிலேயே ஒரு கோயில் இருக்குங்க. அது எந்த கோயில்னு சொல்லிட்டு அப்புறமா காட்டுறேங்க. இப்போ உள்ளே போக முடியாது, அப்புறம் காட்டுறோம். நாங்கள் ஒரு 5:30க்கு கோயிலுக்கு ரீச் ஆனாங்க. அப்போ க்ரௌடு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 8:30 போல் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌடு வரும்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அபிஷேகம் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கான சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருந்ததுங்க. லைட்டாக அப்பப்போ மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் யாரும் பார்க்காம அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அபிஷேகம் முடிஞ்சோடனே சாமியை பார்க்கணுமே. அடடா, நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு.